நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியும் அதிமுக வசமாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதிமுகவினுடைய வேட்பாளர் SM சுகுமார் 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து பதிவு செய்திருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை மொத்தமாக 49 தொகுதிகள் வரை பெறக்கூடும். அதாவது திமுகவை காட்டிலும் 1-2 தொகுதிகள் குறைவாக அதிமுக பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஆற்காடு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் 42,000 என்ற எண்ணிக்கையிலே தற்பொழுது அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது அதிமுக என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிமுக வென்றிருக்கக்கூடிய தொகுதியாக ஆற்காடு தொகுதி மாற்றம் பெற்றிருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளரை விட தவேக வேட்பாளர்கள் 56 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட தவேக வேட்பாளர் 56 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 25வது சுற்று முடிவில் தவேக வேட்பாளர் 56 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கிறது. 19வது சுற்றில் சங்கராபுரத்தில் அதிமுக வேட்பாளரை விட 215 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். சங்கராபுரம் தொகுதியில் 19வது சுற்றில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை விட தவேக வேட்பாளர் 56 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 25வது சுற்றின் முடிவில் தவேக வேட்பாளர் 56 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். 19வது சுற்றில் சங்கராபுரத்தில் அதிமுக வேட்பாளரை விட 215 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். 19வது சுற்றில் சங்கராபுரத்தில் அதிமுக வேட்பாளரை விட 215 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் OS மணியன் 7,331 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். வேதாரண்யம் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்று வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியை அதிமுக வேட்பாளர் OS மணியன் தக்க வைத்திருக்கிறார். அந்த தொகுதியில் ஏற்கனவே அவர் கடந்த தேர்தலிலும் அவர்தான் வென்றிருந்தார். இந்த தேர்தலிலும் அந்த தொகுதியை அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய OS மணியன் தக்க வைத்திருக்கிறார். இந்த முறை அவர் 7,331 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடையநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் சுமார் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் கடையநல்லூரும் ஒன்றாக மாறியிருக்கிறது. கடையநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய ராஜேந்திரன் சுமார் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் 18,805 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். பாளையங்கோட்டை தொகுதியை திமுக மீண்டும் தக்க வைத்திருக்கிறது. அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் 18,805 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரகுபதி 1,490 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் ரகுபதி திருமயம் தொகுதியை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய அமைச்சர் ரகுபதி 1,490 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். திருச்சுழி தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய அமைச்சர் தங்கம் தென்னரசு சுமார் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கலசபாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 22,982 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கலசபாக்கம் தொகுதியை அதிமுக தக்க வைத்திருக்கிறது. கலசபாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 79,983 வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.